ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வெஸ்டீஜில் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு கீழே டவுன்லைன்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெஸ்டீஜ் பிஓஎஸ் ஆப் ஒன்று நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கணும். நீங்கள் டவுன்லோட் பண்ணலைன்னா ப்ளே ஸ்டோரில் போய் வெஸ்டீஜ் பிஓஎஸ்ன்னு அடிங்க, டைப் பண்ணுங்கள். வெஸ்டீஜ் பிஓஎஸ்ன்னு ஃபஸ்ட் எடுத்தோன்னே இருக்கும். அதை டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்பு அதான் இருக்கும். வெஸ்டீஜ் பிஓஎஸ் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. ஒரு 4 MB இருக்கும். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. இன்ஸ்டாலிங் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டால் ஆகி முடித்த உடனே ஓப்பன் பண்ணி எல்லாத்துக்கும் அளவு கேட்கும். மேனேஜ் யுவர் ஃபோன் கால்ஸ் அளவு கொடுத்துக்கோங்க. ரெக்கார்ட் வீடியோ எல்லாத்துக்கும் அளவு கொடுத்துட்டு லொக்கேஷன் வந்து அளவு ஆல் த டைம் கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கும் அளவு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி வெஸ்டீஜ் விஷ் யூ வெல்த்னு போட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி, உங்களோட ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்கும். உங்கள் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து உங்கள் அப்ளைன் கொடுப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடியும் பாஸ்வேர்டும் உங்கள் மெசேஜ் வந்துருக்கும். அந்த ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னோடய ஐடியும் பாஸ்வேர்டும் நான் டைப் பண்ணிட்டேன். லாகின் பண்ணுறேன். சைனிங் இன் ப்ளீஸ் வெயிட்னு வரும். வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ண உடனே லொக்கேஷன் செட்டிங் இருக்கும். நீங்கள் எப்போயுமே இந்த வெஸ்டீஜ் ஆப்புக்குள்ளே வரும்போது லொக்கேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ செட்டிங்ஸில் லொக்கேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் ஆட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளைன் ஐடி, அதாவது நீங்கள் யாருக்கு கீழே வந்து ஐடி போட போகிறீங்க அப்படின்னு அவங்களுடைய அப்ளைன் ஐடியை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ உங்களுக்கு கீழே போட போகிறீங்கன்னா உங்கள் ஐடி டைப் பண்ணணும். சப்போஸ் நீங்களும் உங்களுடைய டவுன்லைன்ஸுக்கு கீழே உங்கள் ஐடி போட போகிறீங்கன்னா அவங்க டவுன்லைன்ஸ் யாருக்கு கீழே போட போகிறீங்களோ அவங்களோட ஐடியை வந்து இங்கே போடணும். ஸோ இப்போ எனக்கு கீழே நான் போட போகிறேன்னா என்னோடய ஐடி நான் டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் கொடுங்க. வேலிடேட் கொடுத்தா உங்களுடைய நேம் வரும். யாருக்கு கீழே நீங்கள் போட போகிறீங்களோ அவங்க நேம் வரும். ஸோ பாலகிருஷ்ணன் SONM கரெக்ட். ஸோ நீங்கள் வேலிடேட் பண்ணுறது மூலமாக உங்கள் நேம் வந்து கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து செலக்ட் கண்ட்ரி கொடுத்துக்கோங்க. இந்தியா, நீங்கள் இந்தியாவிலேருந்து பண்ணால் இந்தியான்னு கொடுத்துக்கோங்க. ஸோ வேறு நாட்டிலேருந்து பண்ணால் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ நாட்டில் தான் நம்மளுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த நாடுகளோடைய பேர் மட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் இந்தியாவிலேருந்து இந்தியா கொடுத்துக்கோங்க. செலக்ட் டவுன்லைன் ஐடின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 டவுன்லைன்ஸ் ஐடி வந்து ஓனாக காமிக்கும். ஸோ அந்த ஐடியை வந்து நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் யுவர் ஓன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன ஐடி வேண்டுமோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ எந்த வெஸ்டீஜில் இல்லாத ஐடி டைப் பண்ணால் தான் அது வந்து அக்செப்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் அவங்க கொடுக்குற ஐடியில் 10 ஐடியில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. சம்திங் அந்த மாதிரி தான் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டைட்டில் இருக்கும். டைட்டிலில் வந்து ஸோ மிஸ்ஸஸ், டாக்டர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை பேருக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. மிஸ்டர். ஸோ ஃபஸ்ட் நேம் கேட்கும். ஃபஸ்ட் நேமில் என்ன நேம் நீங்கள் யாருக்கு ஐடி போட போகிறீங்களோ அவங்களோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபுல் நேம் இதில் டைப் பண்ணிவிட்டு லாஸ்ட் நேம்ன்ற இடத்துல இனிஷியல் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். நீங்கள் எந்த இயர் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்ட்டு அந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இயரில் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2000னா 2000 போட்டு ஸோ எந்த டேட் அப்படின்ட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ எந்த மாதம் அப்படின்ட்டு நீங்கள் இதில் வந்து இது பண்ணிக்கலாம், மாற்றிக்கிடலாம். ஸோ ஏப்ரல்னா ஏப்ரல், மேனா மே, ஜூன்னா ஜூன், ஜூலைனா ஜூலை, ஆகஸ்ட்னா ஆகஸ்ட் அந்த மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தா டன் ஆயிரும். 12/8/2000 அப்படி மாதிரி காமிக்கும். ஸோ கரெக்டான செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் வந்து மொபைல் நம்பர் டைப் பண்ண உடனே உங்களுக்கு வெரிஃபைன்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த வெரிஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ
நீங்கள் வந்து உங்களுடைய டவுன்லைன் வந்து உங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கால் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னொரு நம்பர்லேருந்து கால் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஓடிபி கேட்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு சில நேரம் வந்து நெட் இஷ்யூவாக இருக்கும், சில பேருக்கு ஓடிபி சென்ட் ஆகாது. ஸோ அப்படி சென்ட் ஆகலைன்னா நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ வந்து சென்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்பர் வந்து கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க, ரீசெக் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசெக் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க. ஸோ ஓடிபி சென்ட் ஆயிடுச்சுன்னா வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்கன்னா யுவர் மொபைல் நம்பர் ஹேஸ் பீன் வெரிஃபைடுன்னு வரும். ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இமெயில் ஐடி. அதாவது இமெயில் ஐடி வந்து உங்கள் டவுன்லைனோட இமெயில் ஐடி போட்டு உங்கள் டவுன்லைன் மெயிலாக ஃபீமெயிலாக அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பௌஸில் வந்து ஸ்பௌஸ் நேம்னு இருக்கும். ஸோ அவங்க அப்பாவோட நேம் இல்லைனா உங்களோட நேம் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நெக்ஸ்ட் அட்ரஸில் வந்து யாருக்கு ஐடி போட்டிங்களோ அவங்களோட அட்ரஸை வந்து டைப் பண்ணணும். ஸோ அட்ரஸ் 1ல் வந்து உங்களுடைய வீட்டு நம்பர், என்ன தெரு, உங்கள் ஊர், உங்களுடைய தாலுக்கா போட்டு உங்களோட அட்ரஸ் என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் 2ல் என்ன நீங்கள் வந்து ஆல்டர்னேட் அட்ரஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இந்த அட்ரஸ் வந்து நம்ம பின்னாடி வந்து மாற்றிக்கலாம். பின்கோட் நம்பர் வந்து நீங்கள் போட்டுட்டு கோ கொடுக்கணும். கோ கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக சிட்டி ஸோ வேலிடான இதை கொடுக்கணும். கரெக்டான பின்கோட் கொடுத்தா தான் அது வரும். ஸோ நெக்ஸ்ட் கரெக்டுனா சிட்டி நேம், ஸ்டேட் இந்த மாதிரி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சப்போஸ் ஹேவ் யூ எனி ஆஃப் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் வெஸ்டீஜ், அதாவது உங்களுடைய ஃபேமிலியில் வேறு யாராவது வெஸ்டீஜில் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு இருந்தாங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்துட்டு ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்ரிமெண்ட் டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து ஒரு டிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் படித்து பார்க்கணுன்னா படித்து பார்த்துக்கோங்க. ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் இதில். ஸோ படித்து பார்த்துட்டிங்கன்னா ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்திங்கன்னா உங்களுடைய ஐடி வந்து சேவ் ஆயிரும். ஸோ சேவ் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் சேவ் கொடுத்ததுக்கப்புறமா டிஸ்ட்ரிபியூட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடியும் ப்ளீஸ் சப்மிட் த சைன்டு காப்பீஸ் ஆஃப் யுவர் கேஒய்சி அப்லோட் பண்ண சொல்லியும் இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்து வெளில வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேஒய்சியில் வந்து நிற்கும். நீங்கள் அந்த இது முடிச்சுட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா கேஒய்சி சைன்டு ஐடி ப்ரூஃப்னு வரும். ஸோ இதை வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், கேஒய்சி எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு. இதை வந்து நீங்களும் பண்ணலாம், உங்கள் அப்ளைனும் பண்ணலாம், உங்கள் டவுன்லைனும் பண்ணலாம். ஸோ நீங்கள் யார் வேணால் அதை பண்ணலாம். நான் எப்படி பண்ணணும் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ, பாய், சைனிங் ஆஃப்.